வைகை ஆற்றில் இறங்க போறதுக்கு அழகர் மலையிலிருந்து கிளம்பும் போது கள்ளழகர் வேடமிட்டு கிளம்புவாரு. தலையில் ஒரு வகையான கொண்டை, காதில் கடுக்கன், ஒரு கையில் வளரி, மற்றொரு கையில் சாட்டை கம்பு, அப்படி கள்ளர் வேடத்துல கிளம்புவாரு. பக்தர்களுடைய உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொண்டதுனால, பக்தர்கள் எல்லாத்துடைய மனசை களவாடியதுனால கள்ளர் வேடமிட்டு அழகர் மலையிலிருந்து புறப்படுறதா ஒரு சாரர் சொல்றாங்க. ஆனா வரலாற்று ஆசிரியர்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. கள்ளர்கள்னு ஒரு இன மக்கள் இந்த அழகர் மலையை சுற்றி கணிசமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில். அப்போ அவங்களால சின்ன சின்ன கலவரங்கள் இந்த மலையை சுற்றி கோவிலை சுற்றி நடத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த அழகர் சோழவந்தான் கிட்ட உள்ள தேனூர்ங்கிற இடத்துல தான் ஆற்றில் இறங்கி இருக்கிறாரு. இந்த மக்களை ஒன்றிணைச்சு கொண்டு போகக்கூடிய அரசாட்சியை அமைதியாக நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்த திருமலை நாயக்கர் சில சலுகைகளை அந்த இன மக்களுக்கு கொடுத்து அழகரை வைகை ஆற்றில் இறங்க வச்சு